ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு வீக்குக்கு எப்படி மீல் பிளான் பண்ண போறோம் அப்படின்றதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போதான் பார்த்தீங்கன்னா நான் கடைக்கு போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நான் வாங்கிட்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 7 நாளைக்கு 3 வேளை சமைச்சா பர்ஃபெக்டாக ஒரு 3 பேருக்கு வரும். ஸோ என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி, அப்புறம் பீர்க்கங்காய், அஸ்பாரகஸ், அப்புறம் காலிஃப்ளவர், பீன்ஸ், வாழைக்காய், அடுத்து சவ், இது சேப்பக்கிழங்கு, இது பஜ்ஜி மிளகா, அப்புறம் இது ஸ்வீட் பொட்டேட்டோ, இது நம்ம நார்மல் பொட்டேட்டோ, அடுத்து நம்மளோட புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா. இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் இந்த ஃப்ரோசன் கோகனட், அந்த கிரேட்டட் கோகனட்லாம் இந்தியன் ஷாப்பில் வாங்கினது. இந்த முழு தேங்காய், அப்புறம் மிச்ச காய்கறிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் மார்க்கெட். இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் எப்பவுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்தியன் ஷாப்பை விட. அதாவது எங்கள் ஸ்டேட்டில் நான் சொல்கிறேன், மிச்ச ஸ்டேட்டில் உங்கள் இந்தியன் ஷாப்பே நல்லா இருந்துச்சுன்னா குட் அண்ட் ஃபைன். இல்லைனா இந்த மாதிரி உங்கள் ஏரியா லோக்கலில் இருக்க ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போங்க, உங்களுக்கு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வரும். நீங்கள் ஒரு 7 டேஸ்க்கு நீங்கள் மீல் பிளான் பண்ணுறீங்கன்னா 7 டேஸ்க்குள்ளே அந்த காய்கறி கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ மீல் பிளானிங்கில் நான் இந்த வாட்டி முன்னாடியே நான் சாப் பண்ணி வைக்க போகிறது கிடையாது. அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த காய்கறி கரெக்டா எனக்கு 7 நாளைக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாதபடி ரெடி பண்ணி வைக்க போறேன். அதுல நம்ம பச்சை மிளகா ஆஸ் யூஷுவல் தான். பச்சை மிளகா நம்ம காம்பு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு லைஃப் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ நான் வச்சிருக்கிற பச்சை மிளகா ஒரு 1 வீக்கு மேலேயே வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இதுவே நான் இன்னும் ஒரு 1 LB பச்சை மிளகாலாம் இங்க கிடைக்கும். அது இன்னொரு ஒரு ஃபார்மர்ஸ் மார்க்கெட். ஸோ அங்க கொஞ்சம் இன்னுமே பல்கான போர்ஷன் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அப்படி நான் ஒரு பல்கா ஒரு 1 LBக்கு நான் பச்சை மிளகாலாம் வாங்குறேன்னா இந்த மாதிரி அதோட காம்பை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில போட்டு அரைச்சி சின்ன சின்ன இதுவா ஒரு போர்ஷன்ஸா எடுத்து நான் ஃப்ரீஸ் பண்ணி ஒரு ஜிப்லாக்ல போட்டோன்னா அது மாச கணக்குல வரும். அதே ஃப்ரெஷ்னஸோட தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு இதுல கூட வேஸ்ட் ஆகாது. இப்போ நான் பச்சை மிளகாவை ஒரு பாக்ஸில் போட்டு பத்திரமா எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் கருவேப்பிலை. இந்தியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் எனக்கு தெரியல அந்த கருவேப்பிலையோட வேல்யூ யூஎஸ்ல இருக்கிற அளவுக்கு தெரியுமா அப்படின்றது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, 3 யூனிக்கு தான், இவ்வளோதான். இது ஒரு பேக்கில் இருக்கிறது. இது $1.50. ஸோ உங்களுக்கு 100 ரூபாய்க்கு மேலே வருது ஒரு பேக்கு அப்படின்றது. அதனால இது நாங்கள் ஒரு லீஃப்மே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு, இல்லை தெரியாம எங்கேயாவது விழுந்துருச்சுன்னா அதை கூட எடுத்து நாங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ண தான் செய்வோம். அதே மாதிரி ஏன் நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய அந்த கருவேப்பிலை பொடியெலாம் நிறைய பேர் எடுத்துகிட்டு வராங்கன்னா காரணம் இதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா நேரமும் கிடைக்காது. இன்னொன்று அப்படியே கிடைச்சாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி தூக்கி போடுற ஒரு விஷயத்த நம்ம காசு கொடுத்து வாங்குறோமா அப்படின்றது தோணும். சில பேர் இதுக்கு நல்ல எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை சாப்பிடவும் ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா 2 பேக்கா வாங்கியிருக்கேன். ஏன்னா இந்த வீக் எனக்கு டைம் கிடைச்சுன்னா இட்லி பொடியும் அரைக்க வேண்டியது இருக்கு. ஸோ இதுல ஒரு பாதி அளவுக்கு இட்லி பொடிக்கு யூஸ் பண்ணிக்குவேன். மிச்சதை நம்ம சமையலுக்கு. ஸோ இதுவுமே நம்மளுக்கு நிறைய நாள் வரணும் அப்படின்னா காம்புல எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல டிஷ்யூ போட்டு வச்சோன்னா நிறைய நாள் வரும். கண்டிப்பா ஒரு வாரத்துக்காவது இந்த லீஃப் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகாம நல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ற இந்த பாக்ஸ்மே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஒரு பாக்ஸ் தான். ஸோ 2 லேயரா இருக்கும். அதனால இது கன்ஃபார்மா ஒரு 7 டேஸ்க்காச்சு இது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. இந்த மாதிரி காய்கறிகளும் சரி, இந்த மாதிரி பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே கூட நான் கழுவியும் வச்சு ஸ்டோர் பண்ணி பார்த்துருக்கேன், கழுவாமலையும் வச்சு பண்ணியிருக்கேன். பட் கழுவாமல் இந்த மாதிரி டிஷ்யூவில் போட்டு பாக்ஸில் போட்டு வைக்கிறது தான் நிறைய நாள் வந்திருக்கு. கழுவுறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணாலும் மாய்ஸ்சர் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால கழுவிட்டு வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து யோசிச்சு வைங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பீன்ஸ். இந்த வீக்குக்கு நான் பீன்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ பீன்ஸ் மாதிரி இருக்கிற, அதாவது ஒத்தையா இருக்கிற காய்கறி இருக்கு இல்லையா, அது கட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ குக் பண்ணுற அன்னைக்கு அதை எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸாவது ஆகும். அதனால உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ முந்தின நாளோ இல்லை ஃப்ரீயாக இருக்கிற போது நீங்கள் இந்த 2 எண்ட்ஸையும் கட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குக் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்காது.
பீன்ஸ் மட்டும் கிடையாது, பீன்ஸ் மாதிரியே இருக்கிற, அதாவது ஒத்த ஒத்தையா இருக்கிற கோவக்காய், வெண்டைக்காய், அப்புறம் வந்து இந்த கொத்தவரங்காய், காராமணி, இந்த மாதிரியானதுமே நீங்க வந்து 2 எண்ட்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த காய்கறிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் குவிக்கா கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து காய் வந்து இதுக்கு மேல முத்தாது. அதோட அந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சாலுமே வந்து முத்தி போகும் சில காய்கறிகள்லாம். இப்படி 2 எண்ட்ஸும் கட் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான், இது எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருந்துக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காய்கறி ஃபர்ஸ்ட் எடுத்து ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஏன்னா இதுக்கு லைஃபும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அப்படின்றதுனால. இப்போ நம்ம 2 எண்ட்ஸையும் கட் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணல, நம்ம எப்போ குக் பண்ண போறோமோ அப்போ வாஷ் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ இது அப்படியே வந்து நான் கவர்ல போட்டு வச்சிட வேண்டியதான். இதுக்கு நம்ம டிஷ்யூ எல்லாம் போட தேவை கிடையாது. இந்த இவ்வளவு பீன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல ஒரு பொரியலாவோ இல்லை ஒரே டிஷ்ஷாவே நான் பண்ண போறது கிடையாது. இது வந்து கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி கொஞ்சம் சாம்பார், கொஞ்சம் குருமா அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுப்பேன். அது ஞாபகமும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து மொத்தத்தையும் ஒரே டிஷ்க்கு போட்டுட்டு அப்புறம் காயிலேன்னு நம்ம யோசிக்க தேவை கிடையாது. இப்போ நம்ம இதை எடுத்து கவர்ல போட்டு வச்சிடலாம். நம்ம சேனல்லே வந்து 1 வீக் மீல் ப்ரெப் பண்ணும்போது அது வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வைக்கிற மாதிரி அது 1 வீக்குக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற அந்த லிங்க்ஸ் நீங்க செக் பண்ணிக்கோங்க. பட் இந்த வீடியோல நம்ம வந்து வெஜிடபிள்ஸை வந்து ப்ரீ கட் பண்ணி வைக்க போறது கிடையாது. ஆனா நம்ம வந்து எப்படி வாங்கின வெஜிடபிள்ஸை வேஸ்ட் இல்லாம பிளான் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவனத்திலேயே இல்லாம தெரியாம வேஸ்ட் ஆக்குறதுல வந்து இந்த புதினா, கொத்தமல்லி வேணும்ட்டு தான் வாங்கிட்டு வந்திருப்போம். பட் வந்து நம்மளோட எல்லா சமையல்லையும் இது 2த்தையும் சேர்க்க மாட்டோம். ஸோ அதனால இது கொஞ்ச நாள் வரணும், அந்த ஒரு 1 வீக் வரணும் அப்படின்னா இந்த வேலையை நம்ம பண்றது இன்னும் ஈஸியா இருக்கும். என்னன்னா கொத்தமல்லி வாங்கிட்டு வந்த உடனே அந்த மெயினா அந்த கவர்ல இருந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதை டை பண்ணி வைக்க ஒரு டேக் மாதிரியோ இல்ல ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருப்பாங்க. அதை ஓபன் பண்ணிட்டு உள்ள ஏதாவது லீஃப் கலர் சேஞ்ச் ஆயிருக்கா, எல்லோவா இல்ல பிளாக்கா ஆயிருக்கா அப்படின்றத பார்த்து அதை மட்டும் தனியா எடுத்து வச்சிருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத தனியா வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லா இருக்கிறத ஃபர்ஸ்ட் காலி பண்ணிடுங்க. மிச்சதெல்லாம் நீங்க அப்படியே லூஸ்லயே ஒரு பேப்பர், அந்த பேப்பர் டவல் வச்சு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா 1 வாரம் வரைக்கும் வரும். அதே மாதிரி கன்வீனியன்ட்டா எடுக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ்ல, அதாவது அடிக்கடி கை வச்சு எடுக்கிற மாதிரி ஈஸியா இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ ஒரு பிளேஸ்ல, அதாவது கிச்சன் இதுல ஃப்ரிட்ஜ்ல ஒரு பிளேஸ்ல வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து வேஸ்ட் பண்ணாம இது எல்லாத்தையும் நீங்க வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கட்டு ஓபன் பண்ணா லைட்டா வெட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால ஒரு பேப்பர் டவல் வச்சு அப்படியே ஜென்டிலா வச்சு எடுத்துக்கிறேன். உள்ள ஏதாவது அழுக்கு லீஃப், இந்த கருப்பு லீஃப் இல்ல எல்லோ கலர்ல இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டுடலாம். நம்ம வந்து குக்கிங்க்கு ஒரு பஞ்ச் 2 பஞ்ச் வாங்குறோம், நம்ம குக் பண்ணிட்டோம், மிச்சம் இருக்கிறது வந்து இருக்கு, அதை முடிச்சு விடணும் அப்படின்னா நீங்க வந்து சட்னிலையோ இல்ல வந்து துவையலையோ இல்லைன்னா வந்து ஒரு புல்லாவிலையோ நீங்க போட்டு அதை காலி பண்ணிடுங்க. ஞாபகம் வச்சு அதை காலி பண்ணிடுங்க. இப்ப நம்ம வந்து ஒரு பாக்ஸ்ல எனக்கு ஈஸியா வச்சு எடுக்கிற மாதிரியான ஒரு பாக்ஸ், அது ஒரு டின் பாக்ஸ் தான் அது. அதுல வந்து பேப்பர் டவல் போட்டு வச்சிருக்கேன் நான். அடுத்து வந்து புதினா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கவர்லயே வைக்கிறது இன்னும் நிறைய நாளைக்கு வருது. இந்த மாதிரி ஓப்பன்ல வச்சு டிஷ்யூ வச்சு தொடச்சு சுத்தி வைக்கிறத விட இந்த மாதிரி கவரோடயே வைக்கிறது வந்து இன்னும் நிறைய நாள் வருது. ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற லீஃப் ஏதாவது நல்லா இல்லாம இருந்துச்சுன்னா அதை எடுத்து தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த கவரோடயே போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு இந்த கொத்தமல்லி இருக்கிற பாக்ஸ்லயே வச்சிட போறேன். இப்ப நான் சொல்ற ஒரு ஸ்டெப்பும் சரி, இல்லை இந்த மீல் பிளானிங்கும் சரி, உங்களுக்கு வந்து நம்ம வாங்கியிருக்கிற வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கூட வேஸ்டே ஆகாதபடி எப்படி பண்ணலாம் அப்படின்றது பாக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நான் அப்படியே அந்த கவரோடயே வச்சு அவங்க எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் நான் வந்து டைப் பண்ணி வச்சுட்டு போறேன். இதையும் அந்த பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வந்து டக்குனு எனக்கு கை வச்சு எடுக்கிற மாதிரியான இடத்துல வச்சிட போறேன். ஸோ இதுக்குன்னு நிறைய பாக்ஸ் எல்லாம் கூட இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க அது கூட வாங்கி வச்சுக்கலாம்.
ஸோ நம்மளோட இதுக்குதான், நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் நம்ம எப்படி எடுத்து யூஸ் பண்ணுவோம்னு நம்மள ஒருத்தவங்களுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. இப்போ அடிக்கடி கெட்டு போகிற விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இங்க யூஎஸ்ல வந்து உங்களுக்கு முழு தேங்காவும் கிடைக்கும். பட் வந்து அது மோஸ்ட் ஆஃப் த டைம் மெக்சிகன் தேங்காவா இருக்கும். டேஸ்ட் வந்து சில டைம் நல்லா இருக்கும், சில டைம் நல்லா இருக்காது. அதனால நாங்க வந்து கண்டிப்பா இந்த மாதிரி கிரேட்டட் கோகோனட் ஃப்ரோசன் வந்து ஒரு ஸ்டாக் வச்சுட்டு தான் இருப்போம். ஏன்னா நம்ம சவுத் இந்தியன் குக்கிங்ல தேங்காய் வந்து கொஞ்சம் மெயினா வர்றதுதான். அதனால ஸ்டாக் இருந்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது அது ஒரு பெரிய பிளாக்கா இருக்கும். கிரேட்டட் கோகோனட் தான், பட் இருந்தாலுமே ஒரு பெரிய பிளாக்கா இருக்கும். ஃப்ரீசர்ல இருந்தா வச்சு எடுக்கணும், இல்லைன்னா அது ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தா கெட்டு போயிடும். ஆனா நம்ம அவசரமா குக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒரு பிளாக் எடுத்து நம்மளால உடைக்கிறதுக்குள்ள கஷ்டமாயிடும். ஸோ என்ன பண்ணுங்க, வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபோல்ட்ஸா பண்ணி வச்சுட்டு நீங்க ஃப்ரீசர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற போது ஒரு குட்டி போர்ஷன் நீங்க எடுத்து ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் தான். இந்த கிழங்கு வகைகளே கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, வாழைக்காய், சேப்பக்கிழங்கு அதெல்லாம் வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம மீல் ப்ரெப் பண்ண, அதாவது பிளான் பண்ண போறோம், பட் ப்ரெப் எதுவுமே பண்ண போறது இல்லை. நெக்ஸ்ட் வந்து காலிஃபிளவர், அப்புறம் பீர்க்கங்காய், அஸ்பாரகஸ், இது எதுவுமே வந்து நம்ம கட் பண்ண போறதுல எப்படி பிளான் பண்ணலான்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபார்மர்ஸ் மார்க்கெட்லயே வந்து முழு தேங்காவும் கிடைக்கும். நம்மள வந்து பார்த்து எடுக்கணும். அங்கேயே ஓபன் பண்ண சொன்னாலுமே அவங்க ஓபன் பண்ணி கொடுப்பாங்க. சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நீங்க ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போறீங்கன்னா தேங்காவை நீங்க அங்கேயே உடச்சு பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இல்ல, முக்கால்வாசி டைம் வந்து இந்த தேங்காய் வந்து கெட்டு போய் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா அது வேஸ்ட் தானே. ஸோ அதனால நாங்க அங்கேயே உடச்சி எடுத்துட்டு வந்துருவோம். அதே மாதிரி வந்த உடனே கையா இந்த மாதிரி பீசஸா போட்டு இதையும் ஃப்ரீசர்ல போட்டு வச்சிருவோம். என்னதான் நம்மளுக்கு ஃப்ரோசன் கோகோனட் இருந்தாலுமே இதுல வர டேஸ்ட் அதுல வராது. நம்மளுக்கு லக் நல்லா இருந்துச்சுன்னா இந்த கோகோனட்டுமே நல்லா இருக்கும். உங்களுக்கு நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பாதி டேஸ்ட்டுக்கு கொண்டுட்டு வரலாம். ஈவன் தோ அது ஒரு மெக்சிகன் கோகோனட்டா இருந்தாலும். ஸோ அந்த வேலையை முடிச்சாச்சு. நம்ம ஏற்கனவே ஒரு 2 மீல் பிளான் நான் போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம போட போறது 3rd மீல் பிளான். மண்டே டு சண்டே 3 மீல்ஸ் நம்ம பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் தான் பார்க்க போறோம். ஸோ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணிடலான் இருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சண்டேவே நான் வந்து பாஸ்தாவை வேக வச்சிருவேன். மார்னிங் என் பையன் ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாருக்குமே சேர்த்து பண்ணிடுறது. ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு மீல் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வளர வளர, அதுவும் வந்து யூஎஸ்ல வளர்ற குழந்தைங்களா இல்லை எல்லா குழந்தைங்களுமே அப்படிதான் தெரியல, வளர வளர அவங்களோட மீல் மட்டும் கொஞ்சம் தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட ஃபுட், இந்தியன் ஃபுட் வந்து கம்பல்ஷன்ல சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் விரும்பி சாப்பிடுவாங்களான்றது டவுட். அதனால வந்து பாத்தீங்கன்னா பாஸ்தா, லக்கிலி அன்னைக்கு வந்து எல்லாருக்குமே பாஸ்தா தான். இல்லைன்னா 2 பிரேக்ஃபாஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது லஞ்ச் பாக்ஸுக்கு ஒண்ணு, எங்களுக்கு ஒண்ணு அப்படின்ற மாதிரி. இப்போ லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீர்க்கங்காய் வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ பீர்க்கங்காய் வச்சு பருப்பு போட்டு ஒரு தால் மாதிரி இல்ல கூட்டு மாதிரி, அப்புறம் பீர்க்கங்காய் தோல் வச்சு நான் துவையலும் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பீன்ஸ் வச்சு பொரியல். ஸோ இதுதான் லஞ்சுக்கு. டின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா தோசை மாவு அரைச்சி வச்சிருக்கேன் நான். ஸோ தோசை அண்ட் சிம்பிளா வந்து இட்லி பொடி வச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஸோ நெக்ஸ்ட் டியூஸ்டே மார்னிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா பொங்கல். ஏன்னா வந்து அன்னைக்கு நாங்க எல்லாருமே வீட்டுல இருந்து வெளியே போகணும். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸி பிரேக்ஃபாஸ்டா இருக்கணும். அதனால வந்து பொங்கல் அண்ட் என் பையனுக்கு கண்டிப்பா பொங்கல் ஸ்கூலுக்குலாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு பொடி தோசை ஒரு பொடி இட்லி எதுனாலும் சாப்பிட்டுருவாங்க. அடுத்து சாம்பார் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் வைக்க போறேன். அதே மாதிரி சாம்பாருக்கு வந்து என்னெல்லாம் காய்கறி போடணும் அப்படின்னு, ஏன்னா நம்ம கிட்ட நிறைய காய்கறி இருக்கும். ஏதாவது ஒண்ணு மட்டும் போட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா வந்து மிச்ச காய்கறியும் காலி பண்ணணும். அதனால முள்ளங்கி, அப்புறம் அந்த பஜ்ஜி மிளகாய் வச்சிருக்கேன்ல அது, அப்புறம் கொஞ்சமா பீன்ஸு. அடுத்து லஞ்சுக்கும் அதே சாம்பார் தான். நான் வந்து டிஃபன் சாம்பார்னு வைக்கல, நான் நார்மலா எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரியான சாம்பார் தான் வைக்கிறேன். தொட்டுக்க வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குல்ல, அதுல ஒரு பொரியல் ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிடலான் இருக்கேன். அதுக்கப்புறம் அஸ்பாரகஸையும் போட்டு ஒரு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அஸ்பாரகஸ்லாம் கொஞ்சம் குயிக்காவே கெட்டு போயிடும். ஸோ அதனால நம்ம அதை ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து டின்னருக்கு வந்து சப்பாத்தி அண்ட் சன்னா மசாலா. ஸோ சன்னா மசாலாக்கு சன்னா வந்து ப்ரீவியஸ் டே நைட்டு
இல்லை அப்படின்னா மார்னிங் ஊற வச்சா கூட வந்து செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும் எனக்கு. அடுத்து வெட்னஸ்டே மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா இட்லி அண்ட் கடப்பா, கும்பகோணம் கடப்பான்னு இருக்கு இல்லையா அது. ஸோ கும்பகோணம் கடப்பா வந்து சாம்பார் அண்ட் குருமா ரெண்டுத்தையும் சேர்த்த ஒரு மிக்சர் மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். மைல்டாகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இட்லி அண்ட் கடப்பா. என் பையனுக்கு வந்து கீ இட்லி இல்லை பொடி இட்லி இல்லை வந்து அந்த ஸ்பாட் இட்லி மாதிரி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அப்படியே அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பவுடர் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு வந்து இப்போ நான் என்ன லஞ்ச் செய்யறதும் அதை சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து ஒரு 2:50 அந்த மாதிரியே முடிஞ்சிடும் ஸ்கூலு. இப்போ லஞ்சுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்ட் புலாவ், நம்ம புதினா வச்சிருக்கோம். ஸோ புதினா புலாவ், எக் கறி ஒரு மசாலா, வெங்காய தக்காளி போட்டு பண்ணுவோம்ல அது, அப்புறம் ரைத்தா. டின்னருக்கு வந்து ரைஸ் சேவை, அது தாளிச்ச ரைஸ் சேவை, லெமன் போடணும்னா போட்டுக்கலாம், இல்லை தக்காளி போடணும்னாலும் போட்டுக்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான், நல்லா இருக்கும். அடுத்து வந்து தேர்ஸ்டே மார்னிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசை, அப்புறம் நம்ம சவுச்சவ் வாங்கியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை போட்டு நான் சட்னி பண்ணிட போறேன். ஸோ 2 சவுச்சவ் வாங்கியிருக்கேன், 2 போட்டு நான் சட்னி பண்ணிட போறேன். என் பையனுக்கு வந்து சப்பாத்தி, எக் புஜ்ஜி மாதிரி பண்ணி ஒரு எக் ரோல் அந்த மாதிரி போட்டு கொடுத்துருவேன். அடுத்து லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தால், பருப்பு குழம்பு, துவரம்பருப்பு ஒரு சிறு பருப்பு எதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் 2த்தையும் சேர்த்தே போட்டுருவேன். அதுக்கப்புறம் ரசம் வந்து லெமன் ரசம், புதினா ரசம், இந்த மாதிரி நிறையா இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு ரசம், இந்த இஞ்சி ரசம் கூட இருக்கு. காய் வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வச்சிருக்கோம். ஸோ வாழைக்காய் ஃப்ரை, இந்த ரவுண்டாக கட் பண்ணி வைப்போம் இல்லையா, அது வந்து நம்ம ஈவன் ஏர் ஃப்ரையரில் கூட நம்ம பண்ணிடலாம், இன்னும் குயிக்காக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து டின்னருக்கு தோசை. ஸோ மார்னிங் வந்து நம்ம தோசை அண்ட் சவ் சட்னி, அதே தான் நைட்டுக்குமே கூட. ஏன்னா வந்து நான் சட்னி வந்து நிறையா தான் இருக்கும் என்கிட்ட. அடுத்து ஃப்ரைடே பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசை மாவு இருக்கு. ஸோ அதனால அது கொஞ்சம் ஒரு 4-5 நாள் ஆச்சுன்னா புளிப்பு லைட்டாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால பணியாரமாக பண்ணிடலான்ட்டு இருக்கேன் நான். பணியாரம் பண்ணும்போது அந்த புளிப்பு கொஞ்சம் குறையும். அதில் தொட்டுக்க வந்து நம்ம கிட்ட இந்த புதினா கொத்தமல்லி மீதி இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு சட்னி பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். இல்லைன்னா தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு தேங்காய் சட்னி அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ லஞ்சுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து குழம்பு. ஸோ இது வந்து ஒரு நம்ம நியூ அடிஷன் நம்மளோட கிச்சனில். ஸோ நான் அதனோட ரெசிபி நான் கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன். ரொம்ப வித்தியாசமான ஒரு குழம்பு தான், ஆனால் டேஸ்டியாக ஹெல்தியானதும் கூட இருக்கும். இதுக்கு தொட்டுக்க வந்து சேப்பங்கிழங்கு ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அடுத்து வந்து டின்னருக்கு சப்பாத்தி, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட காலிஃப்ளவர் இருக்கு. ஸோ காலிஃப்ளவர் குருமா பண்ணிடலாம். இப்போ நம்ம வாங்கின எல்லா காய்கறியும் தவிர்த்து என்கிட்ட பொட்டேட்டோவும் இருக்கு, கேரட்டும் இருக்கு. ஸோ அப்பப்போ நான் எனக்கு எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அதையும் ஆட் பண்றதுக்கு நான் பார்ப்பேன் நான். ஸோ இந்த லிஸ்ட்ல இருக்காது, பட் குக் பண்ணும்போது அது இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்து சாட்டர்டே மார்னிங். ஸோ சாட்டர்டே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எந்திக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹரிபரி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக பேன் கேக்கு இல்லைன்னா வாஃபிள் பண்ணி சாப்பிட்டுட வேண்டியதுதான். லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு. காரக்குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் மீன் குழம்பாகவும் இருக்கும். அதாவது காரக்குழம்பு அண்ட் மீன் குழம்பு அந்த மாதிரி இருக்கும். நான்வெஜ் என்னன்னா நான்வெஜ் வாங்கிப்போம் அன்னைக்கு. நெக்ஸ்ட் அதுக்கு தொட்டுக்க வந்து முள்ளங்கி நம்ம கிட்ட இருக்கு. முள்ளங்கிலாம் நிறைய நாள் வரும். ஸோ அதனால நான் அதை லாஸ்ட்ல தான் எடுக்கிறேன். ஸோ முள்ளங்கி வந்து ஒரு பொரியல் மாதிரி பண்ணிடலான் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டின்னருக்கு வந்து தோசை. ஸோ தோசை மாவு இன்னுமே இருக்கும், லாஸ்ட் மாவு மாதிரி இருக்கும் இல்லையா, அது இருக்கும். ஸோ அதை வச்சு நான் ஒன்று ஊத்தப்பம், இல்லைன்னா வந்து ஆனியன் தோசை, இல்லை மசால் தோசை, இல்லை பன்னீர் தோசை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்கும். பிளைன் தோசை நம்ம வீக்கெண்டு கொடுத்தோம்னா அப்புறம் நம்ம தான் பெரிய குற்றவாளி ஆயிடுவோம். ஸோ அதனால வந்து அடுத்த நாள் சண்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பூரி அண்ட் பொட்டேட்டோ கறி ஒரு கிரேவி எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து மீல் பிளான் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட என்னெல்லாம் லெஃப்ட் ஓவர் வெஜ்ஜீஸ் இருக்கோ அதை வச்சு நான் லஞ்சு ரெடி பண்ணிடுவேன் நான். ஸோ அதனால எனக்கு சொல்ல தெரியாது. கண்டிப்பா எனக்கு வந்து சண்டே மத்தியானத்துக்குள்ள தெரிஞ்சிடும். ஏன்னா மத்தியானம் முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து திரும்ப ஷாப்பிங்க்கு போகிறது அந்த மாதிரி இருக்கும். ஒன்று சாட்டர்டே போவோம், இல்லை சண்டே போவோம். ஸோ அதனால வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போற மாதிரி இருக்கும். இந்த டைம்ல திரும்ப மாவு அரைக்கிறது, ஷாப்பிங் போய் திரும்பி ஃப்ரிட்ஜை ரீஸ்டாக் பண்றது, நெக்ஸ்ட் மீல் பிளான் பண்றது அப்படின்னு வரும். ஸோ
என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த மீல் பிளான் போட்டிருப்பீங்க. உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். நான் எப்படி திங்க் பண்ணுவேன் அப்படின்றது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலோட எப்பவும் இணைஞ்சே இருங்க. நம்ம சேனல் நீங்க இன்ஸ்டாலும் ஃபேஸ்புக்ல கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.